1982 நினைக்கிறேன். அந்த தகராறு குட்டிமணி ஜெகன்லாம் கொல்லப்பட்டாங்களே, அந்த நேரத்தில் ஒரு தகராறு இலங்கையில் வருது. படுக்கும்போது பெரிய ஆலைக்கு அதிபர் காலையில பார்த்தா இங்க வந்து நிக்கிறாங்க. இங்க ராமேஸ்வரத்தை எழுத விட்டு முடிஞ்சு வச்சுக்கத எல்லாம் ஓடுறா 24 மணி நேரத்தில். 24 மணி நேரத்தில் கெடு கொடுத்தான் விடுதலை புலி. இருக்கிற சொத்து பத்து அம்புட்டையும் விட்டுவிட்டு இங்க வந்து நிக்குது நம்ம ஆட்கள் ராமேஸ்வரத்தில். எதுக்கு இதை சொல்ல வர்றேன்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரிஸ்க் தர்றவன். இதை நம்பாட்டி நீ என்ன மூமின் நான் கேட்கிறேன். மூமின் முதல்ல நம்ப வேண்டிய அடிப்படையான விஷயம் ரிஸ்க் அல்லாஹ் தர்றவன். நம்மை படைப்பதற்கு முன்னாடியே நமக்குரிய ரிஸ்கை எழுதிட்டான். எந்த மாமனாரும் தந்து நமக்கு நிறைய போறது இல்ல. எந்த பெண்ணையும் கசக்கி புளிஞ்சு வாங்குறதுனால நம்முடைய வாழ்க்கை வளம் பெறப் போவதில்லை. இந்த ஒரு அடிப்படை ஈமான் இல்லாதவர்கள் தான் வரதட்சணை வாங்குவார்களே தவிர, அப்ப அதனால வந்து வர்ற வழி சிந்திக்க மாட்டேங்கிற நான் கேட்கிறேன். அவ பன்னிக்கறியை வித்து சம்பாதிவேன் ஏப்பா, அதுவும் ஹராமு இதுவும் ஹராமு தானப்பா. உனக்கு ஹராமு ஹலால்ல ஒரு தப்பு வித்தியாசம் இல்லைன்னு சொன்னா பள்ளிவாசல்ல ஜமாத்திலே வாங்குறானுங்க வரதட்சணைய. எந்த அளவுக்கு கேடு கட்டு போயிட்டு அந்த சமுதாயம் வேற தீமைகள்லாங்க சேர்ந்துக்கிட்டு செய்ய மாட்டான், குடிப்பான். அது உங்க ஊர் இருக்க சுபஹானல்லாஹ், இந்த பாண்டிச்சேரிக்கு பக்கத்தில் இருக்கனால என்னமோ தெரியல, மூழ்கி போய் கிடக்குது. எங்க போய் முடிய போக தெரியல. நாசமார் மனிதன் நாசமாவதற்குரிய காரணங்கள்ல இந்த மதுபானம் முக்கியமான இடத்தை வகிக்குது. அல்லாஹ் அழகா சொல்லி காட்டுறான். மதுபானத்துல நீங்க எல்லாம் என்ன மூழ்கி கிடக்குறீங்க? குடங்குடமா குடிப்பீங்களா? குடங்குடமா குடிச்ச சமுதாயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார முதல்ல சந்திச்சாங்களோ அந்த சஹாபாக்கள்லாம் ஆளுக்கு ஒரு குடம் அடிப்பாங்க. அப்படி மூழ்கி கிடந்த சமுதாயத்தினுடைய உள்ளத்துல ஈமான் நுழைந்த உடனே தூக்கி போட்டு உடைச்சாங்க. நான் படிக்கிறாருல, மிகப்படித்தான் படிக்கிறாரு. மது பானைகள் மக்கா வீதிகள் எங்கும் ஆராய் ஓடியதுங்கிறாரு. இந்த உத்தரவு வந்த உடனே தூக்கி போட்டு உடைச்ச உடனே அங்க மதுபானம் எல்லாம் ஆறா ஓடுச்சான். தூக்கி வீட்டுல இருந்தா கொட்டி விட்டாங்களாம். அந்த அளவுக்கு புரட்சி பண்ணின ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு எதை இஸ்லாம் அடியோடு வேற இருந்துச்சோ அல்லாஹ் கேட்கிறான். இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜிசும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு. அல்லாஹ்வுடைய ஆர்டர் உத்தரவு. இன்னொரு இடத்துல ஹல் அன்தும் முன்தகூன் அல்லாஹ் கேட்கிறான். போதை பொருள்கள், சூதாட்டம், இந்த குறிபார்த்தல், இவைகள் எல்லாம் சிலை வணக்கம், இவைகள் எல்லாம் ஷைத்தானுடைய வேலை. நீங்கள் விலகிக் கொள்ள மாட்டீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். விலகிக் கொள்ளுங்கள் உத்தரவு போடுகிறான். அவ்வளவு பயங்கரமான சமாச்சாரம் இந்த தண்ணி அடிக்கிறது. எதோட அல்லாஹ் சேர்க்கிறான்? அந்த சிலை வணக்கத்தோட கம்பேர் பண்ணி சொல்றான். சிலை வணக்கத்தை எப்படி நஞ்சாக நீங்கள் வெறுக்கிறீர்களோ அது மாதிரி சூதாட்டத்தையும் வெறுக்க வேண்டும், மதுபானத்தையும் முஸ்லீம் வெறுக்க வேண்டும். சர்வ சாதாரணமா குடிக்கிறிய கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். அல்லாஹ் வந்து இந்த மனுஷனுக்கு ஒரு கிரீடத்தை தந்திருக்கிறான். என்ன கிரீடம்? உலகத்துல எந்த படைப்புக்கும் கொடுக்காத ஒரு கிரீடம். யானைக்கு எல்லாம் அந்த கிரீடத்தை கொடுக்கல, வலிமையை கொடுத்திருக்கான். சிங்கத்துக்கு அந்த கிரீடத்தை கொடுக்கல. அதை கண்டு நம்ம பயப்படலாம். ஆனாலும் கூட உனக்குத்தான் பகுத்தறிவுங்கிற கிரீடத்தை கொடுத்திருக்கிறான். உனக்குத்தான் சிந்திக்கிற ஆற்றல் தந்திருக்கிறான். இதை கெடுக்கக்கூடிய எந்த காரியத்தை நீ செஞ்சாலும் அல்லாஹ் வந்திருக்கிற அந்த மகுடத்தை தூக்கி போட்டு மிதிக்கிற. உன்னை கௌரவமா உனக்கு அது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றான். நீ என்ன பண்ற? குடிச்சிட்டு என்ன குடிச்சிட்டு குடிச்ச பிறகு என்ன ஏற்படுது? என்ன ஏற்படுது? தண்ணி அடிச்ச உடனே அவனுக்கு தாயும் தாரமும் தெரியுமா? எத்தனை பேர் குடிச்சிட்டு போய் எத்த தாய் கட்டி பிடிச்சவன். அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்னடா ஆகும் யோசிச்சு பார்க்க வேண்டாமா? குடிச்சு உன்னுடைய மூளை வந்து குழம்பி போச்சுன்னு சொன்னா, அல்லாஹ் கொடுத்திருக்க அந்த பகுத்தறிவு போச்சுன்னு சொன்னா, அம்மாவுக்கும் பொண்டாட்டிக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியுமா? பொண்டாட்டிக்கும் தங்கச்சிக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியுமா? அந்த மாதிரியான ஒரு கேடுகட்ட நிலையில நீ ஆளாயிருவ. இந்த போதை பொருள் என்பது ரொம்ப டேஞ்சரான விஷயம். குடிச்சிட்டு கண்ணியமா வீட்டை விட்டு போவான். அழகா ஒயிட் அண்ட் ஒயிட்ல போவாங்க. போகும்போது மேலையும் ஒயிட் சட்டை கீழே ஒயிட் பேண்ட் போட்டுட்டு போவான். ஒயிட் அண்ட் ஒயிட்ல போவான். திரும்பி தண்ணி அடிச்ச உடனே அந்த சாக்கடையில உளுந்து பிறண்டு கிழிச்சுக்கிட்டு கிடப்பான். ரோட்ல விழுந்து கிடப்பான். காரிச்சு விட்டு போவாங்க. இப்படி ஒரு நிலைமை வந்து உனக்கு விரும்புறியா? தண்ணி அடிச்ச பிறகு இப்படி நீ ஆனது இல்லையா? தண்ணி அடிச்ச பிறகு நீ பேசுற பேச்சுக்கள் ஒண்ணு செய்யுங்க. இந்த கோட்டை குப்பத்தில் இருக்கிற இந்த மதுபானத்துக்கு அடிமையாகாத மக்கள் ஒரு 2 நாளைக்கு கேமரா வாடகை கிடங்க, வீடியோ கேமராவை. இந்த குடிச்சிட்டு வர்றான் பாருங்க, அவனையா உளறத பூரா ரெக்கார்டு பண்ணுங்க. அப்புறமேல உனக்கு போட்டு காட்டுங்க. யாருக்கு? குடிச்சவனுக்கு. நம்மளா இப்படி பேசியிருக்கோம்? நம்மளா? ஆத்தா அம்மா நல்ல கண்ணியமா இருப்பாங்க. இதை அடிச்ச உடனே அவன் வாயிலிருந்து வர்ற வார்த்தை அப்படி இருக்கும்,
அவனுடைய கோலம் அப்படி இருக்கும். இந்த இருக்குல்ல, இது எவ்வளவு இருக்கு, ஒரு ஜான் இருக்குமா, இது வந்து இமயமலை மாதிரி அவனுக்கு தெரியும். இப்படி இப்படி இறங்குவான். தண்ணி அடிச்ச உடனே இந்த உயரத்தை இறங்கும் மாதிரி செய்வான், தாண்டுவான். வணங்குதா? இந்த மேடையில் இருக்கிறது என்னமோ இமயமலையில் இருக்கிற மாதிரியும், நீங்கள் எல்லாம் மலை அடிவாரத்தில் கீழே கிடக்கிற மாதிரி அவனுக்கு தெரியும். ஏண்டா இந்த மாதிரி போவது வந்து இதுல என்னத்தை நீ காண்ற, இதுல என்னத்தை காண்றங்கிற. இன்னும் சொல்றேன் கேளுங்க, மதுபானம் என்பது வந்து மனுஷனை திருப்திப்படுத்தவே செய்யாது. சோறு இருக்குல்ல, அது நீ என்னதான் நீ சோத்துக்கு அடிமையா இருந்தாலும் அது அந்த சோரோடு நிறுத்திக்கிற, அவ்வளவுதான். மதுபானம் இருக்க, அதை பொறுத்த வரைக்கும் போதை வந்து கொஞ்ச நாளைக்கு அதிகமாகிட்டு சிகரெட் குடிக்கலான்னு வைங்களங்க, ஒரு நாளைக்கு 2 குடிப்பான். அப்புறம் அப்படியே 2 நிப்பானா இருக்க மாட்டான். 2 என்ன செய்யும், 2 பத்தலையே, இடையில ஒரு 3 ஆக்கிக்கிறோமே, 3 ஆக்குவான். அது ஒரு வாரம் ஒரு மாசத்துக்கு ஓடும். 3 பத்தலையேன்னு 4 ஆக்குவான். அப்படியே போவோம் ஒரு பாக்கெட்டு, அப்புறம் 2 பாக்கெட்டு, அப்புறம் செயின் ஸ்மோக்கரு, அப்புறம் ரங்கராஜகுமாரமங்கலம் போச்சா. என் வயசுல போய் ஜாண்டா இருந்தாலும் என்ன காரணம், என்ன 24 மணி நேரம் போய் ஆள் மாதிரி என்ன வருதுங்கிற. 24 அது ஏன் அப்படி ஆக்கணிச்சவன, அவ்வளவு படிச்சவன் விவரமானவனா இருந்தாலும் இந்த மாதிரி பழக்கத்துக்கு ஆளானவன் வந்து அப்படியே அதிகமாகிக்கிட்டே போவான். முதல்ல என்ன பண்ணுவ, இந்த தண்ணி அடிப்ப, முதல்ல குறைந்த போத விஸ்கி ஒயினுமா, அப்புறமேல அதிகமா உள்ளதுமா, அப்புறம் பட்டச்சாராயம் நாட்டுல காய்ச்சறாங்களே அந்த பள்ளி பூரா அதெல்லாம் போட்டு காய்ச்சுவானுவ, அதை குடிக்க வைப்பானுவ. அதுக்கப்புறம் என்ன ஆகும், இதெல்லாம் பத்தலையே கொஞ்சம் பெத்தடின் ஏத்துவோமே, பெத்தடினை போடுவாங்க. பெத்தடினோட நிக்காது. அப்புறம் என்ன ஹெராயின், அப்புறம் என்ன வேணும், ஹெராயினை நாக்குல தடவுனா தான் சரியா வரும். இந்த போதையெல்லாம் என்ன ஆகும், அடிக்கடியா போய் உயிரணுக்களை சாகடிக்கும். குழந்தை உற்பத்தி ஆகக்கூடிய சக்தி ஆணுக்கு உள்ள அந்த உயிரணுக்கள் இருக்க, அதை பாதிக்கும். உன்னுடைய தொழிலை பாதிக்கும், உன்னுடைய வருங்காலத்தை பாதிக்கும், உன் குடும்பத்தினுடைய ஒழுக்க வாழ்க்கையை பாதிக்கும். நீ குடிச்சிட்டு மனைவி, நான் கேட்கிறேன், குடிச்சிட்டு வந்து ஒரு படுத்தான்னு சொன்னா மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை எப்ப செய்வான். அட மனைவிக்குன்னு ஒரு கடமை இருக்குடா, அவளுக்குன்னு ஒரு உணர்வு இருக்குல்ல, அவளுக்குன்னு ஒரு தேவை இருக்குதுல. இந்த குடிச்சிட்டு கிடக்கிறவனால நிறைவு செய்ய முடியுமா? ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அப்புறமேல நீ அழுது புரண்டு ஏதாவது திரும்பி கிடைக்குமான்னு அட இதை யோசிக்க மாட்டீங்களா நீங்க? அட குடிக்கிச்சு அந்த போதையில உனக்கு என்ன கிடைக்குதுங்கிற. 2 நாளைக்கு ஒரு குடிக்காம எப்படியோ ஒரு மாதிரியா தெரியும், அவ்வளவுதான். எந்த பழக்கத்தை அடிமையானாலும் ஒரு 2-3 நாளைக்கு ஒரு கஷ்டமா தெரியும். அப்புறம் நீ பாரு, உனக்கே வித்தியாசம் தெரியும். எவ்வளவு அழகா இருக்கிறோம், எவ்வளவு ராகத்தா இருக்கிறோம், எவ்வளவு தெளிவா இருக்கிறோம். அப்படி ஒரு நிலைமைக்கு வரணும், பக்கத்துல இருக்கு கிடைக்குங்கிறதுக்காகவே. இது மேலை நாட்டவர்கள் வந்து, ஆட்சியாளர்கள் வந்து அவங்கள மக்கள் வந்து விமர்சிக்க கூடாது, கண்டுகொள்ள கூடாது, ஊழலுக்கு எதிராக போராடக்கூடாது, லஞ்சத்துக்கு எதிராக போராடக்கூடாது, நம்ம தப்புகளை தட்டி கேட்க கூடாது. அப்படி ஒரு சமுதாயத்தை உருவாக்கணுங்கிறதுக்காக வேண்டிதான் ஆட்சியாளர்கள் இதை அறிமுகப்படுத்துறான். கவர்மெண்ட் தான் அனுமதிக்கிறான். எதுக்கு பண்றான்? இந்த மாதிரி மக்கள் இருந்தா தான் கொள்ளையடிக்க முடியும். இல்லன்னா நீ அதை எதிர்த்து எப்படி ஒழிக்கிறது, எப்படி பிளான் பண்றது, எப்படி புரட்சி செய்வது, எப்படி இவங்களை கவுக்கிறது, எப்படி இதை ஒழிக்கிறது சிந்திக்க ஆரம்பிச்சிருவேன். அப்ப மதுபானத்தை ஒழித்து கட்ட வேண்டிய ஒரு சமுதாயத்தில் பிறந்துட்டு இதுக்கு அடிமையாய் நிக்கிறோமே, எவ்வளவு பெரிய கேவலம் பாத்தீங்களா? மதுபானத்திற்கு அடிமையாய் நிக்கிறோம். இந்த மாதிரியான கேடுகட்ட காரியங்கள்ல இருந்து முதல்ல நம்ம முற்றாக விலகி கொள்ளணும். மதுபானத்திலிருந்து இப்ப டாபிக் வருவோம். இந்த வரதட்சணை என்ற கொடுமை வந்து அந்த மாதிரி அடுத்தவர்கள் காரி உமிழக்கூடிய ஒரு கொடுமையாக இன்னைக்கு மாறி இருக்கு. இதுல விளங்கிக்கணும், மார்க்க ரீதியாக அனுமதி இல்லை. வரதட்சணையினால நம்ம அள்ளி கட்டிடவும் முடியாது, அதுல ஒரு பரக்கத்தும் கிடைக்காது. அல்லாஹ் நான் தான் நடக்க போகுது. இதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு ஹதீஸ், அது ஒரு நல்ல மூமினுக்கு போதும். அழகா சொல்றாங்க, நீங்கள் பறவையை பார்த்திருக்கிறீர்களா? பறவைகளை ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, பறவைகளை பார்த்திருக்கிறீர்களா? அவை கூட்டிலிருந்து வெளியே புறப்படுத, அப்ப அந்த வயிறு எப்படி இருக்கும் பார்த்திருக்கிறீர்களா கேட்கிறாங்க. எப்படி இருக்கும்? ஒட்டி போய் வயிறு இருக்கிறதே தெரியாம புறப்பட்டு போகும். திரும்பி வரும்போது பார்த்திருக்கிறீர்களா? தொங்கி போயிருக்கும். அந்த பறவைகளுடைய கழுத்துல தான் வயிறு இருக்கு. அந்த வயிறு என்ன செய்யும்? அந்த குடலு தொங்கி போயிருக்கும். வெறும் வயிற்றோடு புறப்பட்டு சென்று வயிறு நிறைந்து திரும்பி வர்ற பறவையை பார்த்திருக்கிறீர்களா? அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை நீங்கள் வைத்தால் பறவைகளுக்கு உணவு தருவது போல உங்களுக்கு அல்லாஹ் உணவு தருவான். நம்பிக்கை வைங்க. அல்லாஹ் ரிஸ்க் தருவான் என்று நம்பிக்கை வைங்க. அல்லாஹ் இது கேரண்டி பண்றாங்க, மற்றது கேரண்டி பண்றானோ இல்லையோ